எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாள் தியானத்துக்கு என்று எடுத்துக் கொள்ளப்பட்ட ஒரு வேத வசனம் எபிரேயர் புஸ்தகம் 13வது அதிகாரம் 6வது வசனத்தின் ஒரு பகுதியை வாசிக்கிறேன். கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன். எனக்கு அருமையானவர்களே, எலியா என்ற தீர்க்கதரிசி பஞ்ச நாட்களிலே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி ஆண்டவர் அவனிடத்தில் சொன்னார், நீ கேரித் ஆற்றங்கரையிலே போய் ஒளிந்து கொண்டிரு, அங்கே நான் உன்னை போஷிப்பதற்கு காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்று சொன்னார். அவன் கேரித் ஆற்றங்கரையில இருந்த பொழுது காகம் அவனுக்கு காலையிலையும் மாலையிலையும் அப்பத்தையும் இறைச்சியும் கொண்டு வந்து கொடுத்தது. சில நாட்களுக்கு பிறகு மழை இல்லாததுனால ஆற்றிலே தண்ணீர் வற்றி போயிற்று. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, நீ சாரிபாத் என்ற ஊருக்கு போ, அங்கே ஒரு விதவைக்கு உன்னை போஷிக்க கட்டளையிடுவேன் என்று சொன்னார். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலும் இந்த எலியாவுடைய வாழ்க்கையில பார்த்து தேவன் அவனை போஷிப்பதற்கு ஒரு காகத்தை கொண்டு கர்த்தர் போஷித்தார். பாருங்க, காகத்தினுடைய கேரக்டர் கொண்டு வந்து சாப்பாடு கொடுக்காது, நிச்சயமா அதுக்கான பலனும் அதுக்கு இல்லை. ஆனாலும் கர்த்தர் அதை கொண்டு தேவன் அந்த எலியாவை போஷித்தார். காலையிலும் மாலையிலும் அப்பமும் இறைச்சியும் அது கொண்டு வந்து கொடுத்தது. எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய தேவன் யாரை கொண்டும் அற்புதங்களை செய்ய அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். பாருங்கள், அதற்கு பிறகு அந்த காகம் வருவது நின்று போயிற்று. ஏன் அந்த காகம் வருவது நின்று போயிற்று என்றால், பாருங்க, அவனுடைய நம்பிக்கை காகத்தின் மேல் இருக்கக்கூடாது என்பதற்காக தேவன் அந்த வழியை தடுத்து இன்னொரு புதிய வழியை கர்த்தர் திறந்தார். எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய நம்பிக்கை, ஒருவேளை மனிதர்கள் நமக்கு உதவி செய்யலாம் அல்லது நம்முடைய பலனே நமக்கு உதவியாயிருக்கலாம், ஆனால் ஒருபோதும் அவைகள் நம்முடைய நம்பிக்கையாய் மாறிவிடக்கூடாது. கர்த்தர் ஒருவரே நம்முடைய நம்பிக்கையாய் இருக்க வேண்டும். எனக்கு அருமையானவர்களே, அது போல இன்னொரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். இங்கு ஒரு வழி அடையும் பொழுது இன்னொரு வழியை கர்த்தர் திறக்கிறது நாம் பார்க்கிறோம். காகம் சாப்பாடு கொண்டு வந்ததை நிறுத்திவிட்டது, ஆனால் கர்த்தர் நிறுத்தவில்லை. ஆண்டவர் சொன்னார், நீ சாரிபாத் என்ற ஊருக்கு போ, அங்கே ஒரு விதவைக்கு நான் உன்னை போஷிக்கும்படி கட்டளையிடுவேன் என்று சொன்னார். ஆண்டவர் அப்படியாக ஒரு புதிய வழியை கர்த்தர் அவனுக்கு திறந்தார். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு சில நேரத்துல நம்முடைய வழிகள் அடைக்கப்படலாம். ஒருவேளை நீங்க வேலை செய்த இடத்துல வேலை போயிருக்கலாம், அல்லது உங்களுக்கு உதவி செய்த நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்யாமல் போயிருக்கலாம். எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய தேவன் நிச்சயமாக ஒரு வழி அடையும் பொழுது இன்னொரு வழியை கத்து திறப்பார். அவர் இன்னொரு வழியை திறந்து முடித்த பிறகுதான் அவர் நமக்கு ஒரு வழியை அடைப்பார். எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய தேவன் கடைசி வரைக்கும் நம்மை கைவிடாது இருக்கிற தேவன், நம்மை நிச்சயமாய் போஷிக்கிற தேவன். ஜார்ஜ் முல்லர் என்ற இங்கிலாந்துல இருந்த ஒரு பெரிய ஊழியக்காரர், அவர் ஒரு அநாதை இல்லத்தை நடத்தி கொண்டிருந்தார். ஆயிரக்கணக்கான பிள்ளைகள், அநாத பிள்ளைகள் அவருடைய இல்லத்துல படித்துக் கொண்டிருந்தார். எனக்கு அருமையானவர்களே, அப்படிப்பட்ட நாட்களில் ஒரு நாள் அந்த பிள்ளைகளை போஷிப்பதற்கு ஜார்ஜ் முல்லர் இடத்துல ஒண்ணுமே இல்லை, எல்லா பேங்க் பேலன்ஸ் கூட நில்லா இருந்தது. அப்பொழுது அவர் ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தார். அதிகாலையில் அவர்களுக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டும். இரவு முழுவதும் ஜார்ஜ் முல்லர் ஜெபம் பண்ணினார். அதிகாலையில சாப்பாடு நேரம் வந்தது. பிள்ளைகள் தட்டு எடுத்து டைனிங் ஹால்ல வந்து உட்கார்ந்து இருந்தாங்க. ஆனா சாப்பாடு கொடுக்க ஒன்றும் இல்லை. ஜார்ஜ் முல்லர் தொடர்ந்து ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். திடீரென்று கதவு தட்டுகிற சத்தம் கேட்டது. ஒரு வேன் வந்து நின்றது. அந்த வேன் ஃபுல்லா பிரெட்டா இருந்தது. அந்த பிரெட்டை எடுத்துட்டு வந்த நபர் சொன்னார், இரவு கர்த்தர் என்னை எழுப்பி பிரெட் செய்ய சொன்னாரு, உங்க இல்லத்துல கொண்டு போய் கொடுக்க சொன்னாரு. நான் இரவு முழுவதும் பிரெட் செஞ்சு ஃப்ரெஷ்ஷா எடுத்துட்டு வந்திருக்கிறேன், நீங்க தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்ல, அந்த பிரெட்டை இறக்கி வச்ச உடனே இன்னொரு வேன் வந்து நின்றது. அந்த வேன்ல இருந்து ஒரு நபர் வந்தார், ஒரு மில்க் வேன். அவர் சொன்னாரு, உங்க ஹோமுக்கு நேரா என்னுடைய மில்க் வேன் வந்து ரிப்பேர் ஆகி நின்றுச்சு, இந்த மில்க் எல்லாம் இறக்குனாதான் நான் இந்த வண்டியை எடுக்க முடியும், தயவுசெய்து இந்த மில்க் எல்லாம் வாங்கி கொள்ளுங்கன்னு சொல்லி அப்படியாக அந்த மில்கை கொண்டு வந்தார். எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய ஆண்டவர் நம்மை அதிசயமாய் போஷிக்கிற தேவன். இந்த நாட்களிலே உங்களை யார் கைவிட்டாலும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார். என் ஆண்டவராகிய இயேசு நிச்சயமாய் உங்களை போஷித்து உங்களுக்கு ஒரு புதிய வழியை நிச்சயமாய் திறப்பார் என்பதில் சந்தேகமில்லை. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, காகத்தை கொண்டு எலியாவை போஷித்த தேவன், இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவரின் நினையாத வழியில நீ போஷித்து வழி நடத்தி புதிய வாசல்களை திறக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். அப்பா,
ஆண்டவரே, ஒருவேளை நண்பர்கள் கைவிட்டு இருக்கலாம். ஆண்டவரே, வேலைகளை இழந்து போயிருக்கலாம். ஆண்டவரே, அப்பா, பிசினஸ்ல தோல்வி அடைந்து இருக்கலாம். என் தேவனாகிய கர்த்தர் புதிய பாதைகளை நீர் காண்பித்து புதிய வாசல்களை திறக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். அப்பா, ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.